ஓகே, அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, பாடசாலை சின்னத்தை செய்வதற்காக பழைய மாணவர் ஒருவர் 210 தூய வெள்ளியை அன்பு செய்துள்ளார். இச்சின்னத்தை செய்வதற்கு பொற்கொள்ளல் ஒருவரிடம் இவ்வெள்ளி வழங்கப்பட்டுள்ளது. சின்னத்தின் திணிவியம், கனபளவு பி, அடர்த்தி ரோ ஆகியவற்றுக்கிடையே உள்ள தொடர்பை எழுதுகன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப 3 விஷயங்கள் தரப்பட்டு அவற்றுக்கு இடையிலான தொடர்பை எழுத சொல்லியிருக்கிறார் உங்கள்கிட்ட. இப்ப தரப்பட்ட 3 விஷயத்தையும் பார்த்தோன்னு சொன்னா, திணிவு தந்திருக்கிறார், திணிவு தரப்பட்டிருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி அடர்த்தி தரப்பட்டிருக்குது, ரோன்னு சொல்லியிருக்கிறார். கனவளவு தரப்பட்டிருக்குது, வின்னு சொல்லியிருக்கிறார். இவங்க 3 இடையில இருக்கிற தொடர்பு எழுத சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. அப்ப நம்ம படிச்சிருக்கிறோம், முதலாவது விஷயமே அடர்த்திக்குரிய சமன்பாடு படிச்சிருக்கிறோம். அடர்த்தி சமன் திணிவும் கீழே கனவளவு. இதைத்தான் உங்கள்கிட்ட முதலாவது இங்கே எதிர்பார்க்கப்படுற விஷயம். அடர்த்தி சமன் திணிவும் கீழே கனவளவு. ஸோ அந்த சமன்பாட்டை நீங்க எழுதி கொடுத்தீங்க சொன்னா இதுக்குரிய மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 2வது கேள்விக்கு போம். சின்னத்தை செய்வதற்கு வழங்கப்பட்ட வெள்ளி முழுவதுமாக பயன்படுத்தப்பட்டதெனில் அவர் வழங்கின 210 கிராமும் அவரால் வழங்கப்பட்ட 210 கிராம் வெள்ளியும் முற்றாக பயன்படுத்தப்படுவதாம் அந்த சின்னத்தை செய்யறதுக்குன்னு சொல்றார். சின்னத்தின் கனவளவை கணிக்கன்னு சொல்றார். அப்ப சின்னத்துல கனவளவை கணிக்கட்டான்னு சொல்றார். அடைப்புக்குள்ள தாரார் வெள்ளியின் அடர்த்தி தரப்படுகிறது. வெள்ளியின் அடர்த்தி தாரார் 10.5 கிராம் சென்டிமீட்டர் -3 தரப்படுகிறது. அடர்த்தி சொல்லப்பட்டிருக்குது 10.5 கிராம் சென்டிமீட்டர் -3 சொல்றார். அவரோட திணிவு தரப்பட்டிருக்கு 210 கிராம். உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, அந்த சின்னத்துல கனவளவு என்னன்னு கேட்கப்பட்டிருக்குது. அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தந்த சமன்பாட்டில இருந்து தொடர்ச்சியாகத்தான் வரும். அநேகமான கேள்வி அந்த மாதிரிதான் வந்துகிட்டு இருக்கும். சோ இங்க திணிவு தரப்பட்டிருக்குது, கனவளவு தரப்பட்டிருக்குது, கனவளவு கேட்கப்பட்டிருக்குது, அடர்த்தி தரப்பட்டிருக்குது. அப்ப நம்ம லேசாக கண்டுக்கலாம். சமன்பாட்டுல பிரதியிடுவோம். 2வது கேள்விக்கு சமன்பாட்டுல பிரதியிடுவோம். அடர்த்தி சமன் திணிவும் கீழே கனவளவு. இங்க அடர்த்தி கிராம் சென்டிமீட்டர் -3 தரப்பட்டிருக்கு. அப்ப நான் கிராம் 10.5 கிராம் சென்டிமீட்டர் -3 இங்க நான் பிரதியிட்டா போடுற திணிவு கிராம்லையும் போற கனவளவு சென்டிமீட்டர்லயும் எனக்கு கிடைக்கும். சோ இங்க கிராம்ல நான் பிரதியிட வேண்டியிருக்குது. இங்க கிராம் இருக்கிறத சுட்டி நான் இங்க பிரதியிடுற திணிவு கிராம்ல தான் பிரதியிடணும். 210 கிராம் சொல்லியிருக்கிறார், கிராம்ல போட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு வார கனவளவு இங்க சென்டிமீட்டர் -3 இருக்கிறதால சென்டிமீட்டர்ல கிடைக்கும். சோ அப்ப விய கண்டுபிடிப்போம். இவரை இங்கால பெருக்கிடுவோம். பெருக்கினம் சொன்னா 10.5 கிராம் சென்டிமீட்டர் -3 இன்டு வி சமன் 210 கிராம் சொல்லி வரப்போகுது. பெருக்குப்படுற 10.5 அங்கால போனா பிரிபடுவார். 210 கிராமும் கீழே 10.5 கிராம் சென்டிமீட்டர் -3. ஸோ விய கண்டுபிடிக்க போறோம். 210 10.5 பிரிச்சு விடுங்க. 210 10.5 பிரிச்சு விடைய சொல்லுங்க பாப்பினைக்கு. 20. ரைட். அப்ப 210 10.5 பிரிச்சம் சொன்னா 20.20 சென்டிமீட்டர் கணம் சரி ஆன்சர் வரப்போகுது. அப்ப முதல் ஏ பகுதியில் இருக்கிற 2 கேள்வி பார்த்திருக்கிறோம். முதலாவது கேட்ட கேள்வி அடர்த்திக்கும் திணிவுக்கும் கனவளவுக்குள்ள தொடர்பை கேட்டிருந்தார். சமன்பாடை கொடுத்தீங்கன்னா சரி, அவர் தந்த கணியங்கள்ல சமன்பாடை கொடுப்போம். 2வது கேட்ட கேள்வி திணிவு தரப்பட்டு அடர்த்தியும் தரப்பட்டு உங்கள்ட்ட கனவளவு கேட்கப்பட்டிருந்துச்சு. சோ அதுல பிரதியிடுறோம். அப்ப கனவளவு கண்டுபிடிக்கிறோம். இங்க நீங்க போய் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு சொன்னா, நம்ம அடர்த்தி போடுறது கிராம் சென்டிமீட்டர் -3 போட்டோம்னு சொன்னா இங்க போடுற திணிவு கிராம்ல போடணும். இந்த கனவளவு சொல்றது சென்டிமீட்டர் கணத்துல நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். ரைட். இது கிளியர் எல்லாருக்கும்.
இல்ல யாருக்கும் டவுட் இருக்குதா? நம்ம போன கிளாஸ்ல அனைத்து தியரியும் பார்த்துட்டோம், அதனால கொஞ்சம் போமா போறேன். யாருக்கும் டவுட் இருக்குதா? சரி, ஓகே. அப்ப எல்லாரும் கிளியருங்கிறதால நான் அடுத்த பகுதிக்கு பி பகுதிக்கு நான் மூவ் ஆகுறேன். பி பகுதியில சொல்லப்பட்டிருக்குது, சின்னத்தை செய்வதற்கு தூய வெள்ளி மாத்திரம் பயன்படுத்தப்பட்டது என்பதை உறுதிப்படுத்துமாறு பழைய மாணவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். அப்ப இந்த சின்னத்தை செய்யறதுக்கு தூய வெள்ளி தான் பயன்படுத்தப்பட்டிருக்காண்டு செக் பண்ண சொல்றாங்க பழைய மாணவர்களால. இதனை உறுதிப்படுத்துவதற்காக அச்சின்னத்தின் திணிவு வழியில் அளக்கப்பட்ட போது அதன் திணிவு 210 கிராம் சொல்றார். அப்ப இந்த சின்னத்தை கொண்டு போய் என்ன செய்யறாராம் சொன்னா வழியில நிறுக்கிறாராம். வழியில நிறுக்கக்குள்ள அங்க வார கிராம் எத்தனை சொன்னா 210 கிராமாக இருக்குதாம் சொல்ற. அந்த சின்னத்தை கொண்டு போய் என்ன செய்யறாராம் சொன்னா வழியில நெருக்கிறாராம். நம்ம அநேகமா நெருக்கிறதுக்காக வேண்டி விட்டராசை பயன்படுத்துவோம் அல்லது தராசை பயன்படுத்துவோம், ரைட்? அப்ப நிற்கும் போது இங்க காற்ற வாசிப்பு 210 கிராம் சொல்றார். அப்ப இவர நிறை திணிவு 210 கிராம். திணிவு வழியில் அளக்கப்பட்ட போது அதன் திணிவு 210 கிராமாக இருந்தது. பின்னர் அச்சின்னம் நீர் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்தில் முற்றாக அமிழ்த்தப்பட்டது. அப்ப என்ன செய்யறாராம்டா, இந்த சின்னத்தை கொண்டு நீர் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்துக்குள்ள முற்றாக அமிழ்த்துறாராம். முற்றாக அமிழ்த்தப்படுகிறாம். இடம்பெயர்ந்த நீர் சேகரிக்கப்பட்டது. இங்க முற்றாக அமிழ்த்தும் போது நீர் இடம்பெயரும். அந்த இடம்பெயர்ந்த நீர் என்ன செய்யறாங்களாம், சேகரிக்கப்படுகிறாம் சொல்றீங்களா? அதன் திணிவு சின்னம் நீரில் முற்றாக அமிழ்த்தப்பட்ட போது அதன் திணிவு வாசிப்பு 195 தசம். முற்றாக அமிழ்த்துறாராம். அமிழ்த்துற டைம்ல இங்க காற்ற வாசிப்பு 195 தசம் 5 கிராம் சொல்ற. சின்னம் நீர் முற்றாக அமிழ்த்தப்பட்ட போது அதன் திணிவு வாசிப்பு 195 தசம் 5 கிராமாக இருந்தது. நீரின் அடர்த்தி தரப்பட்டிருக்கு. நீர் அடர்த்தி நமக்கு தெரியும் 1000 கிலோகிராம் மீட்டர்-3 தரப்பட்டிருக்கு. ஈர்ப்பு ஆர்முடுகள் 10 மீட்டர்/செகண்ட்-2 எடுக்கட்டாம். தரவுல தரப்பட்ட விஷயங்கள். இப்ப அவர் கேட்ட கேள்விக்கு வருவோம். முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, சின்னம் நீரில் முற்றாக அமிழ்த்தப்பட்ட போது அதன் மேலுதைப்பை கணிக்கன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம மேலுதைப்பு கணிக்கிறதுக்கு 2 சமன்பாடு தான், 2 முறையில. ஒன்று நிறை குறைவுன்னு சொல்லுவோம். மேலுதைப்பு காண்றதுக்கு 2 முறை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று நிறை குறைவு, இரண்டாவது யூஸ் சமன் VROG யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் தான் நமக்கு மேலுதைப்பை காண்றதுக்குரிய சமன்பாடுகளா இருக்கு. அப்ப இங்க வழியில நிற்கக்குள்ள 210 கிராமாக இருந்தது. முற்றாக அமிழ்த்துற டைம்ல 195 கிராமாக இருக்குன்னு சொன்னா எவ்வளவு நிறை குறைஞ்சிருக்குதோ அதான் மேலுதைப்பாக இருக்கும். அப்ப இதுல தாக்குற விசைகளை நம்ம குறிச்சு கொள்ளுவோம். இங்க தாக்குற விசை இவர நிறை கீழ் நோக்கி தாக்கும். 210 கிராம் சொன்னா ஒரு நிறைய நம்ம கண்டுபிடிக்கலாம். 210 கிராம கிலோகிராமுக்கு மாத்தணுமாக இருந்தால் 1000 பிரிப்போம். அப்ப கிலோகிராம் கிடைச்சிட்டு கிலோகிராம 10ஆல பெருக்கணும் சொன்னா நமக்கு நிறை கிடைக்கும். சோ கண்டுபிடிப்போம். 210 1000ஆல பிரிச்சா 0.2 1 தர 10ஆல பெருக்கணும் சொன்னா 2.1 நியூட்டனா இருக்கு. அப்ப நான் அதை மார்க் பண்ணி விடுறேன். 2.1 நியூட்டன். ஒரு பாய்க்குள்ள ஒரு ஆள் அமுழ்த்தினா அங்க தாக்குற விசைக்கு நம்ம சொல்லுவோம் மேலுதைப்புன்னு சொல்லுவோம். ஆர்க்கிமிடிஸால சொல்லப்பட்ட விஷயம். ஒரு பாய்க்குள்ள ஒரு பொருள் முற்றாகவோ அல்லது பகுதியாக அமுழ்த்தும் போது
அந்த பொருள்ற தாக்குற மேலுதைப்பானது அப்பாயினால் வெளியேற்றப்பட்ட பாயின் நிறைக்கு சமனாகும் சொன்னதுதான் நம்ம 3 முறை இதோட காய்ச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, அப்ப இவ்வளவுத்தையும் நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். மோலா கேட்ட கேள்வி மேலுதைப்பு கேட்டுக்கிறார். மேலுதைப்பு கேட்கப்பட்டதால அப்ப மேலுதைப்பு காண்றதுக்கு ஒன்று இந்த சாம்பாடு யூஸ் பண்ணணும், அல்ல இதை யூஸ் பண்ணணும். அப்ப இங்க தரவு ஆரம்ப நிறை குறைவு நம்ம பார்ப்போம். மேலுதைப்பு சமன் நிறை குறைவு 210 கிராமாக இருந்தது 195 கிராம் 5.5 கிராமாக மாறிக்குது. சோ மேலுதைப்பை கண்டுபிடிப்போம். 210 இருந்து 195.5 கழிச்சு போட்டு ஆன்சர் சொல்லுங்க அப்பனைக்கு. எல்லாரும் கதைக்கு 14.5 14.5 கிராமாக இருக்குதுன்னு 14.5 கிராம். அப்ப மேலுதைப்பு நம்ம கிராம்ல குடிக்க இயலாது, நியூட்டன்ல தான் கொடுக்கணும். அப்ப நம்ம கண்டுபிடிப்போம். அப்ப நியூட்டன்ல கொடுக்கணுமாக இருந்தால் இந்த கிராம் என்னத்துக்கு மாத்துவோம்? முதலாவது கிலோகிராமுக்கு மாத்துவோம். கிலோகிராமுக்கு மாத்தணும்னு சொன்னா 1000ஆல பிரிச்சா இந்த கிராம நம்ம கிலோகிராம் எழுதலாம். கிலோகிராம் என்ன செய்யணும்? 10ஆல பெருக்கினம் சொன்னா, புவியீர்ப்பு ஃபார்முலா பெருக்கினம் சொன்னா நமக்கு நிறை கிடைக்கும். சோ நிறை அதாவது மேலுதைப்பு கிடைக்க போகுது. சோ மேலுதைப்பு சொல்லுங்க எவ்வளவு சொல்லி போட்டு 14.5 1000ஆல பிரிச்சு 10ஆல பெருக்குறது. இங்க கிடைச்ச மேலுதைப்பு எவ்வளவுன்னா 14.5 கிராம். அப்ப கிராம்ல இருந்தா நம்ம நியூட்டனுக்கு மாறுப்போம் நிறைக்கு. சோ நியூட்டனுக்கு மாத்தணுமான்னு சொன்னா திணிவ புவியீர்ப்பு ஃபார்முலால பெருக்கணும். அப்ப திணிவுங்கிறது நம்ம கிலோகிராம்ல போடணும். அதனால 14.5 நான் 1000ஆல பிரிச்சு கிலோகிராமுக்கு மாத்திருக்கிறேன். தர புவியீர்ப்பு ஆர்மூடுகள் G, இவர் G, இவர் திணிவு M. என்ன ஆன்சர் வருது? 0.145 நியூட்டன். 0.145 நியூட்டன். ஒரு ஆள் மட்டும்தானே கதைக்கிற மாதிரி இருக்குது, மற்ற ஆட்கள் கதைக்கிறாங்கல்ல. ரைட், U சமன் 0.145 நியூட்டனாக இருக்குது. இது கிளியரா எல்லாருக்கும்? இப்ப மேலுதைப்பு காண்றேன்னு சொன்னா எப்பயுமே ரெண்டு தான், ஒன்று நிறை குறைவை பார்க்கணும் அல்லது வீரோஜியை பயன்படுத்தணும். அப்ப இங்க தந்தப்பட்ட தரவு வந்து நிறை குறைவுக்கு தரப்பட்டிருக்கு. சோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். எவ்வளவுன்னு சொன்னா 210 கிராமா இருந்தது, முற்றாக அமர்த்தும் போது 195.5 கிராமா காட்டுகாம சொல்லியிருக்கிறார். அப்ப 195 சொன்னா 210 195 சொன்னா அந்த நிறை குறைவு தான் மேலுதைப்பாக இருக்க போகுது. அப்ப அந்த நிறை குறைவை பார்க்கிறேன். 210 195 போனா இன்னைக்கு 14.5 கிராம் வருகிறது நிறை குறைவு. கிராம்ல இருக்கிறத நம்ம நிறைக்கு மாத்தணும் சொன்னா திணிவை நிறைக்கு மாத்தணுமாக இருந்தால் அது 1000ஆல பிரிச்சியா கிலோகிராம் கிடைக்கும். அந்த கிலோகிராம 10ஆல பெருக்க வேண்டி இருக்கும். சோ நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், இவர் நிறை வந்து 0.145 நியூட்டன். இல்ல யாருக்கும் டவுட் இருக்குதா? டவுட் இருக்கிறாக்கள் கையோத்து பண்ணுவோம். ருத்வா டவுட் இருக்குதா மால்? கிளியர் சார். ஓகே, ரஸ்லான் இது சார். ஓகே, அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அப்ப அடுத்த கேள்விக்கு நம்ம மூவ் ஆகுவோம். அப்ப முதலாவது கேள்வி பார்த்துட்டோம், ஏ பகுதி பார்த்துட்டோம், பி பகுதியில முதலாவது கேள்வி பார்த்திருக்கேன். இரண்டாவது கேட்டுக்கிறார், இடம்பெயர்ந்த நீரின் நிறையை கணிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கோட்பாடு யாது என்று கேட்டிருக்கிறார். இந்த இடம்பெயர்ந்த இந்த நீர நிறைய கணிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கோட்பாடு இது யார கோட்பாடு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு அன்மியூட் பண்ணி போட்டு இந்த கோட்பாடு யார் சொன்னாங்க? பஸ்கால்ரே ஆர்க்கிமிடிஸ்லயா? ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு. நம்ம ரெண்டு விஷயத்துல அநேகமா நம்ம குழம்பிக்கிறோம். பஸ்கால்ற கோட்பாடு, ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு. பஸ்கால் சொன்னது என்னன்னு சொன்ன மகன், ஒரு பாய ரெண்டு பக்கமும் அடைச்சி போட்டு அமுக்கம் சம்பந்தமாக தான் பஸ்கால். ஞாபகம் வச்சுக்கோங்க, அமுக்கம் சம்பந்தமாக தான் பஸ்கால். அதான் அமுக்கத்துக்கு பஸ்கால்
பஸ்கால் என்ற யூனிட்டை யூஸ் பண்றோம், நம்ம அழகா யூஸ் பண்றோம். பஸ்கால் அமுக்கம் சம்பந்தமா காய்ச்சால் தான் பஸ்கால். எந்த மாதிரி அமுக்கம் சொன்னாருன்னு சொன்னா, ஒரு பாய ரெண்டு பக்கம் மூடி போட்டு ஒரு பக்கம் நீங்க வழங்கப்படுற அமுக்கம், இந்த அமுக்கம் எல்லா இடத்தையும் ஊடுகடத்தப்படும் சொன்னதுதான் பஸ்கால். அது பஸ்கால்றது. மிதப்பு சம்பந்தமா கதைச்சால் வந்து ஆர்க்கிமிடிஸ். ஆர்க்கிமிடிஸ் தான் சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டா, ஒரு பொருளை முற்றாகவோ அல்லது பகுதியாகவோ, முற்றாசனா நீங்க முற்றாக அமர்த்தினாலும் சரி அல்லது பகுதியாக அமர்த்தினாலும் சரி, அந்த அமுத்துற டைம்ல அந்த பொருளால இடம்பெயர்க்கப்படுற பாயிட நிறைன்னு சொல்றது. இப்ப இவர் அமிழ்த்தக்குள்ள இவ்வளவு கனவளவு நிறையும் இங்க அது இடம்பெயர்க்கப்படும். அப்ப இடம்பெயர்க்கப்படுற இந்த பாயிட கனவளவுன்னு சொல்றது, அந்த பாயிட நிறைன்னு சொல்றது மேலுதைப்புக்கு சமன்னு சொன்னார். இவர நிறையும் இவர மேலுதைப்பும் சமன்னு சொன்னார். அதான் யாரு? ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு. அப்ப தெளிவா அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, இது எந்த கோட்பாட்டுல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம சொல்ல போறோம் ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் அல்லது கோட்பாடு. ரெண்டு தத்துவம்னு சொன்னாலும் சரி, கோட்பாடுன்னு சொன்னாலும் சரி. ஆனா இங்க கோட்பாடுன்னு கொடுக்கறது நல்ல. ஏன்னு சொன்னா ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடுன்னு கேட்டுக்கிறார். சோ ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடுன்னு சொல்ல போறோம். கிளியரா இது? மூணாவது கேள்வியை பாருங்க. இடம்பெயர்ந்த நீரின் நிறையாது. அப்ப அந்த ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் சொல்றது அப்படியே கேட்கிறார். இந்த நீர்ற நிறையாதுன்னு கேட்கிறார். இந்த நீர்ற நிறைன்னு சொல்றது மேலுதைப்புக்கு என்னன்னு தெரியும் நமக்கு? ரெண்டும் நிறையும், இந்த நீர்ற நிறையும் மேலுதைப்பு என்னன்னு தெரியும்? சமன். அதான் ஆர்க்கிமிடிஸ் சொன்ன தத்துவமே. இவரால இடம்பெயர்க்கப்படுற பாயிட நிறைன்னு சொல்றது மேலுதைப்புக்கு என்ன இருக்குமா? சமனாக இருக்குமா? நம்ம மேலுதைப்பு கண்டுபிடிச்சிட்டோம். 0.145 நியூட்டன் இவர மேலுதைப்புன்னு சொன்னா சொல்லுங்க பாப்போமா. மூணாவது கேள்விக்கு இந்த பாயிட நிறை எவ்வளவா இருக்கும்? ரயான் ஆன்சர் பண்ணிடுமா? ரயான் இருக்கீங்களாமா? பாத்திமா நிறை எவ்வளவு இருக்குமா? இந்த பாயிட நிறை எவ்வளவு இருக்குமா? 0.145 நியூட்டன். ரைட், வெரி குட் மால். ஏன்னு சொன்னா இவரும் இவர மேலுதைப்பும் சமன். அதான் ஆர்க்கிமிடிஸின் தத்துவம். அப்ப டிரெக்டா கேட்கிறார், ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை கேட்டுட்டார் உங்கள்ட்ட. சொல்ல போறோம் நிறைங்கிற இந்த பாயிட நிறைன்னு சொல்றது இந்த மேலுதைப்புக்கு சமனா இருக்கும். சோ 0.145 நியூட்டன் சொல்ல போறோம். ஆன்சர் கிளியர் எல்லாருக்கும்? அடுத்த கேள்வி போமா. சின்னத்தின் சார் அடர்த்தியை காண்கன்னு சொல்லிக்கிறார். நாலாவது கேள்வி உங்கள்கிட்ட கேட்கப்பட்டது, சின்னத்தின் சார் அடர்த்தியை காணட்டாம். சார் அடர்த்திக்கு எத்தனை சமன்பாடு சொல்லி தந்தேன்? யாருக்கு யாவும் இருக்கு ஆன்சர்? கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிடுமா ரீமா? சார் அடர்த்திக்கு 2 சமன்பாடு சொல்லி தந்தேன். ஒன்று என்னது? பொருள் அடர்த்திங்கு பொருள் அடர்த்தியின் கீழே நீரின் அடர்த்தி. இன்னொரு சமன்பாடு பொருள் நிறையின் கீழே நீரின் நிறை. சார் அடர்த்திக்கு 2 சமன்பாடு. ஒன்று சார் அடர்த்தி கொண்டு பொருள்ற அடர்த்தியின் கீழே நீர்ற அடர்த்தி. நம்ம எப்படி சொல்லுவோம் சொன்னா ரோங்கில ரோ டபிள்யூன்னு சொல்லுவோம் சார் அடர்த்தி. இன்னொரு சமன்பாடு படிச்சோம் பொருள்ற நிறையின் கீழே மேலுதைப்பு. சார் அடர்த்திக்கு இன்னொரு சமன்பாடு பொருள்ற நிறையின் கீழே சொல்லி படிச்சோம். யாம் இருக்கா? 2 விஷயம் படிச்சிருக்கிறோம். சார் அடர்த்திக்கு 2 சமன்பாடு தான் தேவையான நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று பொருள் அடர்த்திங்குல நீர் அடர்த்தி அல்லது பொருள்ற நிறைங்குல மேலுதைப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முற்றாக அமர்ந்திருக்கிற சந்தர்ப்பத்துல. ரைட், கிளியரா இது? அப்ப கேள்விக்கு பாருங்க. உங்களோட கிண்ணத்தின் சார் அடர்த்தியை காண்கன்னு சொல்லிக்கிறார். சோ பொருள்ற நிறைய முதலாவது காணுவோம். அந்த பொருள்ற நிறைய மேலுதைப்பால பிரிச்சு விடுவோம். அப்ப சார் அடர்த்தி சமன் பொருள்ற நிறை நமக்கு தெரியும் 210 கிராம்னு தெரியும். 10 கிராம் சொன்னா நிறைய காண்றன்னு சொன்னா நமக்கு தெரியும் 210 கிராம முதலாவது கிலோகிராமுக்கு மாத்தணும். மாத்தினா கிலோகிராம் கிடைக்கும். அதை 10ஆல பெருக்கினா நிறை கிடைக்கும்.
எம் ஜின்னு சொல்லி படிச்சிருக்கோம், நிறைக்கு எம் ஜின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். அப்ப எம்ங்கிறது திணிவு கிலோகிராம்ல போடணும். அப்ப போட்டு பெருக்கினா இங்க வார விடைய அப்ப நிறை போட்டுட்டோம் மேலுக்கு, பொருள்ற நிறை. கீழுக்கு மேலுதைப்பு நமக்கு தெரியும் 0.145 நியூட்டன். சோ சாரடத்திக்கு விட எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 210 ஆயிரத்தால பிரிச்சோம் சொன்னா 0.21 0.21 10ஆல பெருக்கி வார விடைய 0.145 நியூட்டனால பிரிச்சு விடணும். பிரிச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 14.48 கிலோகிராம் மீட்டர் மினிட். 14.48. அப்துல் சரியா? அப்துல் சார் சரியா சொன்னார்? ஆமாம் சார். 14.48. சாரடத்திக்கு வந்து அழகு இல்லை, நமக்கு தெரியும். மேலுக்கும் நியூட்டன் கீழுக்கும் நியூட்டன் ரெண்டு வெட்டுப்பட்டு போயிடுவார். சோ 14.48 மட்டும் கொடுக்க போறோம். அப்ப சாரடத்தையே கண்டு வச்சிருக்கிறோம். அடுத்த கேள்விக்கு போ. 5வது கேள்வி. சாரடத்தியை பயன்படுத்தி சின்னத்தின் அடர்த்தியை கிராம் சென்டிமீட்டர் -3 காணுக. சாரடத்தி தரப்பட்டிருக்கு, சாரடத்தி தரப்பட்டிருக்குது. சாரடத்தியை பயன்படுத்தி நம்ம சொல்றாரு வந்து சாரடத்தியை பயன்படுத்தி பொருள் அடர்த்தியை காணட்டாம். அப்ப சாரடத்தியை பயன்படுத்தி பொருள் அடர்த்தியை காணணும்னு சொன்னா சாரடத்தி தெரியும் நமக்கு, சாரடத்தி தெரியும். பொருள் அடர்த்தியை கேட்கிறார், இவரை கேட்கிறார். நீர் அடர்த்தி தந்திருக்கிறார். சோ இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு இவரால் என்ன செய்யலாம், பொருள் அடர்த்தி நமக்கு என்ன செய்யலாம், கண்டு கொள்ளலாம். ரைட். அப்ப இதுல ஒரு 2 நிமிஷம் டைம் தாரன், மார்க் பண்ண வேண்டிய ஆட்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆன்சர்களை மார்க் பண்ண வேண்டிய ஆட்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. முதலாவது கண்டிருக்கிறோம் என்ன இருக்குது. 2வது தத்துவம் நமக்கு தெரியும், ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் போட்டோம். கோட்பாடுன்னு சொல்றோம், ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு. 3வது ஆன்சர் எடுத்துட்டோம். நிறைய கேட்டிருந்தார் 0.145 நியூட்டன் இந்த பாயிட நிற கேட்டிருந்தார். 4வதுக்குரிய ஆன்சர் இங்க இருக்குது. சாரடத்தி கேட்டிருந்தார், சாரடத்தி கண்டிருக்கிறோம். தேவையான கீ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. மேலுதைப்புக்கு காண்றதுக்கு 2 சாம்பாடு தான். ஒன்று நிறை குறைவு, அடுத்தது வீரோஜி. சாரடத்திக்கு 2 சாம்பாடு சொல்லி தந்திருக்கிறேன். நீ 2 தான் உங்களோட சிலபஸ் இருக்கிறோம். சாரடத்திக்கு பொருள் அடர்த்திங்கிற நீர் அடர்த்தி அல்ல 2வது சமன்பாடு சாரடத்தி சமன் பொருள்ற நிறைங்கிற மேலுதைப்பு. கேள்விக்கு போம். சாரடத்தி கண்டுட்டீங்க, சாரடத்தி கண்டிருக்கீங்க 14.48. 4வது கேள்வியில சாரடத்தி கண்டிருக்கிறீங்க, சாரடத்தி கண்ணப்பட்டிருக்குது 14.48 கண்டிருக்கிறோம். 5வது கேட்கப்பட்ட கேள்வி பொருள் அடர்த்தி யாதுன்னு கேட்டிருக்கிறார். நமக்கு நீர் அடர்த்தி தரப்பட்டிருக்கு. அப்ப சாரடத்தி சமன்பாடு தெரியும் நமக்கு. சார் அடர்த்தி சமன் பொருள் அடர்த்தியின் கீழே நீர் அடர்த்தின்னு தெரியும். அடர்த்தி கண்டுபிடிச்சிட்டோம் 14.48. பொருள் அடர்த்தி கேட்கப்பட்டிருக்குது, ரோண்டு போட்டுக்கிறேன்னு தெரியாது. நீர் அடர்த்தி நமக்கு தரப்பட்டிருக்குது 1000 கிலோகிராம் மீட்டர் -3 சொல்லி தரப்பட்டிருக்குது. ஆனா இங்க கேட்டிருக்கிற இந்த அடர்த்தி என்னத்துல காணட்டாம் சொன்னா கிராம் சென்டிமீட்டர் -3 காணட்டாம் சொல்லியிருக்கிறார். பிள்ளையால் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பிள்ளையால் என்ன விஷயம் சொன்னா 1000 கிலோகிராம் மீட்டர் -3 சொல்றது ஒரு மீட்டர் கணத்துக்குரிய திணிவு தான் 1000 கிலோகிராம். இதை ஒரு இன்னொரு முறையில் எழுதலாம்னு சொன்னா 1 கிராம் சென்டிமீட்டர் -3 எழுதலாம். ஒரு சென்டிமீட்டர் நிறைன்னு சொல்றது 1 கிராமாக இருக்கும். ஒரு லிட்டர் நீர் எடுத்து சுத்தமான நீர் எடுத்து நிறுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 1 லிட்டர் சொல்றது 1000 சென்டிமீட்டர் கணம். 1000 சென்டிமீட்டர் கணம். அப்ப உங்களுக்கு எவ்வளவு வரைக்கும் சொன்னா 1000 கிராம் ஆக இருக்கும். அதாவது 1 கிலோகிராமா இருக்கும். 1 லிட்டர் நிறை எவ்வளவுன்னு கேட்டா 1 கிலோகிராம். ஸோ அப்ப நம்ம என்ன செய்யலாம் சொன்னா 1000 கிலோகிராம் மீட்டர் -3 எடுக்கலாம், அல்லது
1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 சொல்லியும் நீர் அடர்த்தியை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இங்க டிரெக்டா கேட்டிருக்கிறார் கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3ல தாங்கன்னு சொன்னதால நான் நீர் அடர்த்தி எதுல போட போறேன்னு சொன்னா கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3லே போடுறேன். சோ அடர்த்தி கேட்டிருக்கிறார், அடர்த்தி பிரிபடுற இவருக்கு போய் இங்க பெருக்கப்பட போறார். 14.48 பெருக்கப்படுறார் 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 சமன் ரோ. சோ எழுத போறேன் ரோங்கிறது 14.48 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 கேட்கப்பட்டதுக்குரிய ஆன்சர். அப்ப நீர் அடர்த்தியை மார்க் பண்ணிக்கோங்க. நீர் அடர்த்தின்னு சொல்றது 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 சொன்னாலும் சரி, 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒரே பெருமானத்தை குறிக்கும். நம்ம கெமிஸ்ட்ரியில கேள்வி செய்யக்குள்ள அநேகமா இவரை யூஸ் பண்ணிக்குவோம். கெமிஸ்ட்ரி பகுதியில் நம்ம கேள்வி செய்ய போகும்போது இவர் அடர்த்தி இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, 4200 ஜூல் கிலோகிராம் -1 செல்சியஸ் -1 தன்வெப்ப கொள்ளளவுன்னு சொல்லுவோம். இவருக்கு இன்னொன்னு முறைன்னு சொல்லலாம் 4.2 கிராம் சரி ஜூல் கிராம் -1 செல்சியஸ் -1 சொல்லலாம். 4200 ஜூல் கிலோகிராம் -1 செல்சியஸ் -1 சொல்றத 4200 ஜூல் கிலோகிராம் -1 செல்சியஸ் -1 தன்வெப்ப கொள்ளளவு நம்ம எப்படி எழுதலாம் சொன்னா 4.2 ஜூல். ஓகே, அப்ப நம்ம பார்த்தோம் தன்வெப்ப கொள்ளளவையும் நமக்கு தெரியணும், கிலோகிராம் இருக்கிறத செல்ஸ் அதாவது கிராமுக்கு மாத்த தெரியணும். 4200 ஜூல் கிலோகிராம் -1 செல்சியஸ் -1 சொல்றத 4.2 ஜூல் கிராம் -1 செல்சியஸ் -1 எழுதிக்கலாம். அப்ப நம்ம 5வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணிருக்கிறோம். அவர் அடர்த்தியை கண்டுபிடிச்சிருக்கிறோம் 14.48 சொல்லி போட்டு அந்த சின்னத்துல அடர்த்தி. 6வது கேள்விக்கு போ. மேலே பெறப்பட்ட சின்னத்தின் அடர்த்தியும் வெள்ளியின் அடர்த்தியும் அடிப்படையாக கொண்டு சின்னம் தூய வெள்ளியினால் ஆக்கப்பட்டதா இல்லையா என கூறுக. அப்ப வெள்ளியின் அடர்த்தி நமக்கு ஏற்கனவே மேலுக்கு தந்திருந்தார் 10.5 சொல்லியிருந்தார். வெள்ளியின் அடர்த்தி 10.5 கிராம் சென்டிமீட்டர் -3 சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா நம்ம இப்ப சின்னத்தின் அடர்த்தியை கண்டுபிடிச்சிருக்கிறோம் 14.48 கிராம் சென்டிமீட்டர் -3. சோ ரெண்டு பேரும் சமன் இல்லை. அப்ப சமன் இல்லைன்னு சொன்னா அங்க தூய வெள்ளி பயன்படுத்தப்படல. தூய வெள்ளி பயன்படுத்தப்பட்டிருந்தா நேரத்தோட சந்த அடர்த்தியும் இப்ப சந்திக்கு அடர்த்தியும் சமனா இருந்திருக்கும். சோ சமன் இல்லாதால தூய வெள்ளி பயன்படுத்தப்படல. அப்ப தூய வெள்ளியை பயன்படுத்தாம அதுக்குள்ள சில பொருட்களை சேர்த்திருக்கலாம், அதை நம்ம மாசுக்கள் சொல்லுவோம். அப்ப மாசுக்கள் சேர்ந்திருக்குது. இந்த வெள்ளியில மாசுக்கள் சேர்ந்திருக்கத்தாலதான் இவர் அடர்த்தி மாறி இருக்குது. இப்ப கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா மேலே பெறப்பட்ட சின்னத்தின் அடர்த்தியும் வெள்ளியின் அடர்த்தியும் அடிப்படையாக கொண்டு சின்னம் தூய வெள்ளியினால் ஆக்கப்பட்டதான்னு கேட்டுக்கிறார். சோ நம்ம சொல்ல போறோம் இது தூய வெள்ளியால ஆக்கப்படல, காரணம் அடர்த்தி வித்தியாசப்படுகிறது. ரைட்? அப்ப என்ன ஆன்சர் கொடுக்க போறோம்டா இல்லை. என்ன காரணம் சொல்ல போறோம்னு சொன்னா இங்க மாசுக்கள் தூய வெள்ளி அல்லது மாசுக்கள் காணப்படுகின்றதுன்னு சொல்லி முடிக்கலாம், அல்லது தூய்மையற்றதுன்னு சொல்லி நமக்கு என்ன செய்யலாம் முடிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட்? அப்ப இந்த கேள்வியை செஞ்சிருக்கிறோம் 2022 4வது ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர்ல 6 கேள்வி செஞ்சிருக்கிறோம். ரைட்? அப்ப சி பகுதிக்கு போகும். இந்த கேள்வியில யாருக்கும் டவுட் இருக்குதா? 6வது கேள்வியில 6வது கேள்வி கேட்கப்பட்டது வெள்ளியா சுத்தமான வெள்ளியான்னு கேட்கப்பட்டிருக்கு. நமக்கு வெள்ளிக்கு தந்திருக்காரு, ஏற்கனவே தந்துட்டார் 10.5 கிராம் சென்டிமீட்டர் அடர்த்தி தரப்பட்டிருந்துச்சு. அப்ப அந்த அடர்த்தியும் நம்ம கண்ட அடர்த்தியின் சமனா இருந்திருந்தா வெள்ளி. அப்ப அடர்த்தி வித்தியாசப்படுதான்னு சொன்னா அந்த வெள்ளியில மாசுக்கள் கலந்திருக்குன்னு அர்த்தம். ரைட்? சோ இவ்வளவு கிளியரா சொன்ன விஷயம்? யாருக்கும் டவுட் இருக்குதா? நிஷானி டவுட் இருக்குதாமால்? இல்ல சார். ஓகே, அப்ப சி பகுதிக்கு போம்.
அப்ப ஏ பகுதி பார்த்துட்டோம், பி பகுதி பார்த்துட்டோம், சி பகுதி. சி பகுதியில் கேட்கப்பட்டிருக்குது, சின்னம் நீரில் முற்றாக அமிழ்த்தப்பட்டிருக்கும் போது பெறப்பட்ட திணிவு வாசிப்புடன் ஒப்பிடும் பின்வரும் ஒவ்வொரு நிலைமையின் போதும் சின்னத்தினதும் திணிவதும் வாசிப்பில் ஏற்படும் மாற்றத்தை பின்வரும் அட்டவணையில் புள்ளடி என குறியிட்டு காட்டுகன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்கு ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்குங்க, நம்மளுக்கு ஒரு அட்டவணை தந்திருக்கிறார். அப்ப அந்த அட்டவணையில வந்து என்ன செய்யட்டாம், புள்ளடியிட்டு காட்டுட்டான்னு சொல்லியிருக்கிறார். சோ அந்த அட்டவணையை பார்ப்போம். இங்க தரப்பட்ட அட்டவணை என்னன்னு சொன்னா, சின்னம் நீரில் முற்றாக அமிழ்த்தப்பட்டிருக்கும் போது பெறப்பட்ட திணிவு வாசிப்புடன் ஒப்பிடும் பின்வரும் ஒவ்வொரு நிலைமையிலும் போதும் சின்னத்தின் திணிவின் வாசிப்பில் ஏற்படும் மாற்றத்தை பின்வரும் அட்டவணையில் புள்ளடி என குறித்து காட்டு. முதலாவது நிலைமை சொல்றார், சின்னம் முற்றாக நீரில் அமிழ்ந்து பாத்திரத்தில் அடியை தொடுகின்றதுன்னு சொல்றார். திணிவு வாசிப்பு கூடுமா, மாற்றம் இல்லையா, குறைகிறதான்னு கேட்கிறார். அப்ப இங்க இது வந்து 5வது யூனிட்டை வந்து இங்க உங்களுக்கு சம்பந்தப்படுத்துறார். என்னன்னு சொன்னா, இவர் முற்றாக அமர்ந்திருக்கிறார், இந்த பொருள் வந்து முற்றாக அமர்ந்திருக்கிறார். இந்த வாசிப்போட ஒப்பிடக்குள்ள இவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கட்டான்னு சொல்றார். திணிவு, அதாவது இங்க காட்டுற வாசிப்பு கூடுமா குறையுமான்னு கேட்டுக்கிறார். முதலாவது விஷயம் என்ன சொல்லிருக்கான்னு சொன்னா, இவர் அப்படியே அமிழ்த்திட்டு வரும்போது இங்க படுகிறாராம் சொல்றார். இங்க பட்டா என்ன நடக்கும் சொன்னா, நமக்கு இவர்ல இருக்க தாக்குற விசைகளை நம்ம குறிப்போம். முதலாவது நிறை தாக்கும். அதுக்கு பிறகு இந்த பாயுக்குள்ள அமிழ்ந்திருக்கிறதால மேலுதை பொண்ணு தாக்கும். அப்ப இவரை தெரிக்கக்குள்ள 2 விசையும் தான் தாக்க போகுது, மேலுதை பொண்டும் நிறை மட்டும்தான் தாக்க போகுது. இங்க தொற்றத்தால நியூட்டன 3ஆம் விதிப்படி எங்கேயாவது 2 பொருட்கள் ஒன்றோட ஒன்று சாகும் சொன்னோம். தொடுகையிடும் போது அந்த 2 பொருட்களுக்கு இடைப்பட மேற்பரப்புல இருந்து ஒரு மேலுதைப்பு தொழிற்படும். அப்ப இந்த பொருள் இன்னொரு மேலதிக விசை கொண்டு வரப்போகுது, மேலுதைப்பு கொண்டு வரப்போகுது. அப்ப இந்த பொருள் எடுத்தோம் சொன்னா, இந்த பொருள் மேலுக்கு இழுவிசை இருக்குது, மேலுதை கொண்டு இருந்து கீழுக்கு நிறை இருந்து, இவ்வளவுதான் இந்த பொருளை தாக்கின. இப்படி இருக்கும்போது 210 கிராமா இருந்துச்சு. இப்ப இவர் கீழுக்கு வந்து இங்க படுறதால இன்னொரு மேலதிக விசையும் மேல் நோக்கி தாக்குது, 6 மேலுதைப்பு. அப்ப மேலுதைப்பு தாக்குறதால இந்த இழுவை வந்து குறைவடையும். மேல் நோக்கின விசை கூடுறதால இந்த இழுவை என்ன செய்ய போகுது, குறைவடைகிறதால இங்க வாசிப்பு என்ன நடக்கும் சொன்னா குறை. இதே மேல கொண்டு போவாருன்னு சொன்னா, பகுதியாக அமர்ந்திருக்கும் சொன்னா என்ன நடக்கும் சொன்னா, இங்க தாக்குற மேலுதைப்பு, அதாவது நிறை தாக்கும் மேலுதைப்பு என்ன செய்யும் சொன்னா குறையும். நமக்கு தெரியும், இந்த நிறைதான் மேலுதைப்பா இருக்க போகுது. இங்க இவ்வளவு நிறையும் மேலுதைப்பாக இருக்க போகுது. இங்க மேலுதைப்பு குறையறதால இங்க இந்த டீட இழுவிசை கூடும். இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க கீழே வந்து படுறதால மேல் நோக்கி ஒரு மறுதாக்கம் தாக்குது, அதால மேல் நோக்கி இருக்கிற இழுவிசை என்ன செய்யும் சொன்னா குறையும். இங்க மேலுதைப்பு குறையிறதால மேலு இந்த இழுவிசை செய்யும் அதிகரிக்க தரும். சோ அப்ப கேட்ட கேள்விக்கு வருவோம். முதலாவது கேள்வி, முதலாவது கேட்டிருக்கிறார், சின்ன முற்றா நீரில் அமர்ந்து பாத்திரத்தின் அடியை தொடுகிறது. பாத்திரத்தின் அடி அவர் தொட்டா அவரோட வாசிப்புல குறைவு ஏற்படும். அப்ப குறைவு ஏற்படுறத நம்ம என்ன செய்யலாம் சொன்னா காட்டலாம், புள்ளடியிட்டு காட்ட போறோம். குறைவு ஏற்படும், அவரோட வாசிப்புல குறைவு ஏற்படும். சின்னம் நீரில் பகுதியாக அமிழ்ந்திருக்கும் போது, பகுதியாக அமிழ்ந்திருந்தா நமக்கு தெரியும், பகுதியாக அமிழ்ந்திருக்கும் போது மேலுதை குறையும். ஏன் சொன்னா எவ்வளவுக்கு அமிழுதோ அவ்வளவுதான் மேலுதைப்பு கூடி வரும்.
சோ மேலுதைப்பு குறையிறத்தால அங்க என்ன செய்யும் சொன்னா அவரோட திணிவுட வாசிப்பு கூடையாக இருக்கும் கூடும். சின்னமோர் உப்பு கரைசல் முற்றாக அமிழ்ந்திருக்கிறது. இந்த கேள்விக்கு உப்பு கரைசல் சொல்றது இப்ப மேலுதைப்பு சம்பந்தமான கேள்வி. இது உப்பு கரைசல் சொல்றது இங்க இந்த உப்பு கரைசல் சொல்றது மேலுதைப்பு கூடினா இவர் குறைவார், இவர் குறைஞ்சா இவர் கூடுவார். அப்ப உப்பு கரைசல் சொல்றது மேலுதைப்பு. அப்போ மேலுதைப்பு நமக்கு தெரியும் யாருல தங்கியிருப்பான்னு சொன்னா ஈரோஜியில தங்கியிருப்பான்னு தெரியும். உள்ள பகுதியிட கனவளவு, பாயீட அடர்த்தி, புவிர் பார்மூடுகள். அப்ப இங்க இந்த மேலுதைப்பு இந்த பாய மாத்தினா மேலுதைப்பு மாறும். இப்ப பாய மாத்தக்குள்ள முற்றாக அமிழ்ந்திருக்குன்னு சொல்றாரு. அப்ப அது பிரச்சனை இல்லை. அடர்த்தி மாற்றம் ஏற்பட்டாலும் மேலுதைப்பு மாறும். அப்ப அடர்த்தி நீரை விட கூடையான ஒரு அடர்த்தி கிடைக்குமா இருந்தால், உப்பு கரைசல் அடர்த்தி நீரை விட கூடையா இருந்தா மேலுதைப்பு கூடும். மேலுதைப்பு கூட்டுறதால அவர் நிறை குறை இல்லைன்னு சொன்னா இவர் அடர்த்தி குறையன்னு சொன்னா நீரை விட குறை இருந்தாருன்னு சொன்னா இவர மேலுதைப்பு குறையிறதால இவர இழுவை கூடும். அப்ப இவர இழுவையத்தான் இவர் வாசிப்பார். அப்ப நிறை கூடும். சோ இங்க நம்மளால எந்த ஆன்சரும் எடுத்துக்கொள்ள இயலாது. ஏன்னு சொன்னா அந்த உப்பு கரைசல்றவங்களுக்கு அடர்த்திய பத்தி குறிப்பிடப்படல. சோ உப்பு கரைசல் அடர்த்திய பத்தி குறிப்பிடப்படாததால நீங்க என்ன ஆன்சர் கொடுக்க போறோம்னு சொன்னா நீங்க எதை கொடுத்தாலும் இதுக்கு ஓர் ஆன்சர் சரியாக இருக்கும். அப்ப நம்ம தெளிவா விளங்கிக்குவோம். உப்பு கரைசல் அதிகமா இருந்தா நீரோட அதிகமா இருந்தா நிறை குறைய காட்டு. எந்த சந்தர்ப்பம் பக்கத்துல மார்க் பண்ணி விடுங்க. உப்பு கரைசல் அடர்த்தி அதிகமா இருக்கிற சந்தர்ப்பத்துல நிறை குறையும். உப்பு கரைசல் அடர்த்தி குறையரிக்கிற சந்தர்ப்பத்துல நீரை விட குறையரிக்கிற சந்தர்ப்பத்துல நிறை கூடும். நீர் அடர்த்திக்கு சமனாக இருந்தாருன்னு சொன்னா மாற்றம் இருக்காது. இப்ப 3 விஷயமும் இங்க சொல்லப்பட்டிருக்கு.